பார்ட் 3 ஜாலியாக இருக்கு. பார்க்கலாம். ஐயோ இதுக்கு ரசம் பிடிச்ச குடும்பம் சொந்தக்காரங்களாம் வர போகிறாங்களே, என்ன நடக்கும்னு தெரிலையே. கிழிஞ்ச மேட்டு போடலாம். சோபாலாம் அங்கங்கே ஓட்டை போட்டு வச்சுக்கிட்டு பழைய சோபா எடுத்து வந்து போட்டலாம். பழசெல்லாம் தூக்கி மூட்டை கட்டிட்டு புதுசு எடுத்து வந்து போடலாம் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். பழசு எடுத்து வந்து போட்டுட்டு புதுசுலாம் மூட்டையை வெட்டி வச்சிருந்தோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஆண்டவா நீங்க தான் பார்த்துக்கணும். ஐயா எங்கள் அத்தை அவங்கள சொந்தக்காரங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க. அப்போ எங்கள் சொந்தக்காரங்களை தாங்கி பிடிப்பாங்க. எனக்கு ரொம்ப குஷியாக இருக்கு. ஐயோ இந்த ரசிகோட சொந்தக்காரங்க வந்துட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐயா எங்கள் சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்களே. எங்க உங்கள் மாமியார்? எங்கள் மாமியாரை அதான் கூட்டிகிட்டு வரேன். அத்தை அத்தை எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்க. ஐயோ வந்து தொலைகிறோம் போ வந்தானே. சரிங்க அத்தை. வாங்க வாங்க உட்காருங்க. இந்த சோஃபாவில் உட்காருங்களா கீழே உட்காருங்களா? கீழே உட்காருங்க. சரி சோஃபாவில் உட்காருங்க உட்காருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. அத்தை நான் அப்படியே காஃபி பண்ணிட்டு வரேன். ஜி ஒரே சும்மா நொய் நொய் நொய். ஐயோ ரொம்ப தாங்கி குடிக்கிறாங்களா மேடம். காப்பி வர இது ஒரு குறைச்சல். ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமே. காப்பி வச்சுட்டு எப்படி இருந்தாலும் டீ தூள் நீ சொல்லி விட்டதில்ல. ஐயோ படி பால் ஆக்கிட்டேன், இன்னும் காப்பி தூள் மட்டும் போடணும். நம்ம தான் காப்பி தூள் எழுச்சிடலாம். போகிற சக்கில் சர்க்கரையை போட்டுடலாம். போயிட்டு வரேன். என்ன பார்க்குறாங்களா? மாற்றி வச்சுருவேன் இங்கேயே. ஒன்றும் தெரியல. அவளே ஆண்டவன் நீ தான் பார்த்துக்கணும். நான் கண்டுபிடிச்சிடக்கூடாது. இல்லைல்ல அப்பா காப்பி தூள் கரைச்சிட்டு. ஐயோயோ இவளுக்கு தெரியல. நல்ல வேலைக்கு நம்ம தான் போட்டுட்டோம் எல்லாத்தையும். என்ன மாத்திரை? வேதி மாத்திரை. சித்தப்பா சித்தி என்ன காப்பி எடுத்துக்கோங்க. நன்றிங்க. இங்கே வச்சுருக்கேன். சூடாக ஒத்துக்கிறீங்க, ரொம்ப சூடாக இருக்குது. இட்லி வச்சா இருக்கும். எனக்கு உங்களுக்கு பிரியாணி செஞ்சுருக்கேன். அத்தை ஒரு 100 ரூபா காசு இருந்தால் தரீங்களா? எதுக்கு 100 ரூபாலாம் எனக்கு தர முடியாது. உனக்கு வேணா நீனே வாங்கி போட்டு சமைச்சிக்கா. நானும் உனக்கு இழுச்சா வைய 100 ரூபா தரத்துக்கு என்ன பணமாக கொட்டி கிடக்கு. அத்தை எனக்கு உங்கள் வீட்டு சொந்தக்காரங்க. அது என் பையன்கிட்ட வாங்கி வச்சேன். சம்பாரித்து மாதம் 500 ரூபா வாங்குறான். அதில் நான் 10 ரூபா வாங்கி சேர்த்து வச்சதுக்கு எங்கள் சொந்தக்காரங்க வந்தாங்க, நான் கொடுத்தேன். உனக்கு என்ன வந்துச்சு? உங்கள் சொந்தக்காரங்க வந்தாங்க, நீனே சேர்த்து வச்சதா போய் கொடு. என்னாட்டம் கொடுக்க முடியாது. இல்லைனா அவங்களும் இப்போயே கிளம்பி போய்ட்டு சொல்லு. என்னாட்டெலாம் கொடுக்க முடியாது. சமைச்சேன்னா கை அடுப்படி பக்கம் போனால் கையை வெட்டிடுவேன். போகலாம் தானே சோகமாக போகணும். கொடுமை மாமியார் பார்ட் 3 நல்லா இருந்துச்சுல. பார்ட் 4 வேணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி மருமகள் கொடுமை மாமியார் கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஐ லவ் கொடுமை மாமியார் அப்படின்னு போட்டு ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இட்ஸ் யூ ஆல்.